தமிழக வெற்றி கட்சியில எந்தெந்த கூட்டணிலாம் வந்து இணைஞ்சாக்கா இன்னும் வெற்றின்றது உறுதி செய்யப்படும் நினைக்கிறீங்க? ஏடிஎம்கேனா? ஏடிஎம்கே. ஓகே, ஏடிஎம்கே வந்துச்சுனாக்கா அங்க யார் முதலமைச்சரா இருப்பாங்க? பஸ் விட்டுனா பிரயோஜனம்? பஸ் ஒரு காசை மிச்சம் பண்ணா வீட்டுக்காரர் வந்து புடிங்க போய் வைன் ஷாப்புக்கு தான் போறாரு. வேற என்ன பிரயோஜனம்? உரிமை காக்க போராடுவதே கடமை. 2026ல பிஜேபி தெரியுமா? பிஜேபி தெரியும். ஓகே, பிஜேபி அதிமுக இவங்க ரெண்டு பேரும் கூட்டணி பார்த்தனா இருந்திருக்காங்க. இப்ப அதை பத்தி நான் சொல்ல வரீங்க. எத்தனை வருஷமா அவங்க தானே இருக்கிறாங்க. அவங்க வந்து இப்ப ஸ்டாலின் வந்து என்ன பண்ணாரு, ஃப்ரீயா பஸ் விட்டாரு. பஸ் விட்டுனா பிரயோஜனம்? பஸ் ஒரு காசை மிச்சம் பண்ணா வீட்டுக்காரர் வந்து புடிங்க போய் வைன் ஷாப்புக்கு தான் போறாரு. வேற என்ன பிரயோஜனம்? அப்புறமேட்டு பஸ்ல போனாலும் என்ன தெரியுமா சொல்றாங்க, இவங்களுக்கு ஃப்ரீ பஸ், இதுல வேற எங்க சீட்ல வேற உட்காந்து அப்படியே ஜென்ஸ் கேவலமா பேசுறாங்க. அதுக்கு எங்களுக்கு பஸ் நாங்க கேட்கவே இல்லையே. வைன் ஷாப்பை மூடலாம். எவ்வளவு பேருக்கு வெளியில பட்டுக்கிறாங்க ரவுடிஸ். சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஸ்டேஷன் கையுமா அவங்க பெற்றோர் எவ்வளவு அலையிறாங்க தெரியுமா? இதுவே டிவிக்கு வந்தா அவரோட இளைஞர்கள் எந்த ஒரு பசங்களையே சொல்லி சொல்லி அவங்கள ஓட்டு போட வச்சு அவங்கள மாத்திடுவாங்க. இது வந்து குடும்ப அரசியல்னா. ஓகே, ஜெயலலிதா அம்மா இருக்கிற வரைக்கும் பார்த்தா நல்லா இருக்கும். ஜெயலலிதா அம்மா எப்ப போனாங்க லேப்டாப் இல்ல, அம்மா போலால யாராலுமே இல்ல. ஒரு கொம்பு கூட ஒரு மணி கூட அசைக்க முடியாது. அம்மா வந்து ஒரு சிங்கப்பெண் தானா? உண்மையில சிங்கப்பெண். ஓகே, இப்ப அவங்களுக்கே ஓட்டு போலாம்ல ரெட்டையிலுக்கு? அவங்க இல்லையே அவங்க மாதிரி வேற ஆட்சி ஆள் யாருமே இல்லனா. விஜயகாந்த் இருந்தாரு. விஜயகாந்த் வந்து எல்லாருக்குமே இந்த சாப்பாடு இந்த ஒரு நல்ல ஒரு இது பண்ணாரு. அதுக்கேத்த மாதிரி விஜய் வந்து அரசியல் இது ஷூட்டிங்ல நடிக்கிறாரு, சினிமால நடிக்கிறாரு, அதெல்லாம் இல்லனா. அவர் என்ன சொல்லிட்டாரு வரும்போதே, இதோட என்னுடைய லாஸ்ட் படம், நான் அரசியலுக்கு வந்தா இது லாஸ்ட் படம் அப்படின்ட்டாரு. வந்துட்டாரு. இனிமே அவர் தானா வேற மாதிரி பண்ணுவாருண்ணா. நீங்க வேணா பாருங்க வேற மாதிரி. தமிழக வெற்றி கட்சியில எந்தெந்த கூட்டணிலாம் வந்து இணைஞ்சாக்கா இன்னும் வெற்றின்றது உறுதி செய்யப்படும் நினைக்கிறீங்க? ஏடிஎம்கேனா? ஏடிஎம்கே. ஓகே, ஏடிஎம்கே வந்துச்சுனாக்கா அங்க யார் முதலமைச்சரா இருப்பாங்க? யார்? நான் விஜய் தானா வேணும். வேற எந்த கட்சி? சுயேட்சா நின்னா ஜெயிக்கிட்டோம்னா. சுயேட்சா நிக்கிட்டோம்னா அவர் நின்னாலே தளபதிக்கு வெற்றி தானா? தனியா நின்னா வெற்றி தான். தனியா நின்னாலே வெற்றி. ஓகேங்க, அதிமுக பிஜேபி கூட்டணி அமைச்சிருக்காங்க இல்லையா? சோ திமுகவும் தோக்கடிக்கணும், விஜயும் தோக்கடிக்கணும், சீமானும் தோக்கடிக்கணும். அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவங்க தானா தோத்து போவாங்க. யார்? பிஜேபியும் அதிமுகவும். இத்தனை இதுவா பிரதமரா இருந்தாரு. பிரதமரா இருந்து எங்க போனாலும் ஆதார் கார்டு தொலைஞ்சு. உண்மையிலே எனக்கு சொல்ல போனா ஆதார் கார்டு இல்லனா, ஆதார் கார்டு இல்லாம எங்கேயுமே நல்லா போவே முடியல. ஆதார் கார்டு இல்லாம எங்கேயுமே போக முடியல. இதே ஜெயலலிதா வந்தாங்கன்னா ஆதார் கார்டுனா வள்ளூர் கோட்டை போனா ஆதார் கார்டு, மோடி கிட்ட போனா பிங்கர் பிரிண்ட்டுக்கு ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, கண்ட்ரேகை வைக்கணும்ன்றாங்க. என்னவோ வருது. நான் டெல்லியில இருக்கிற மாதிரியே வருது. தமிழ்நாடு எங்கன்னா தமிழ்நாடு மாதிரி இருக்குதா? தமிழ்நாடு மாதிரி இருக்கணும்னா டிவிக்கே தானா? டிவிக்கே வரணும்னா அதுதானா வரணும். வேற டிவிக்கே தானா வரணும். அதே மாதிரி நான் இப்ப சொல்றேன், அடுத்த ஜெனரேஷன்ல என் பையனும் சொல்லுவான் டிவிக்கே தான். அந்த மாதிரிதான் நான் வளர்க்குறேன். இதான் ஃபர்ஸ்ட் ஓட்டு நான் டிவிக்கே போட போறது. ஃபர்ஸ்ட் ஓட்டு நானும் போடுவேன். எனக்கு பின்னாடி இருக்கவங்களும் நான் போடுவாங்க. அவங்களுடைய ரசிகரா அவருக்கு துணையா இருந்து எல்லாருமே ஜெயிப்போம். எத்தனை தொகுதி ஜெயிப்பார்னு நினைக்கிறீங்க? எத்தனை தொகுதியில அவர் நிக்கிறாரோ அத்தனை தொகுதியில ஜெயிப்பாருனா. ஒரு இடம் கூட வெற்றிலாம எல்லா ஓட்டும் அவருக்கு தானா. ஓகே, விஜய் வந்தா அப்படின்னா செஞ்சிருவாரு நினைக்கிறீங்க? விஜய் வந்தா எதுவுமே செய்ய தேவலனா. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் செஞ்சா போதும். இதை செய்ய அதை செய்ய நாங்க சொல்லல. நாட்டுக்கு என்ன தேவையோ அதை செய்யலாம், அவ்வளவுதானா போதும்னா. வேற எதுவுமே அவரை பார்த்து எதிர்பார்க்கலாம். அவர் வந்தா இவங்களோட என்ன நான் செய்யணுமோ அதுக்கேத்த மாதிரி